கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் ரெண்டாலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஜப்பானில் அந்த ஃபீல்டில் யாருமே நம்மளுக்கு தெரியாது. பங்களாதேஷில் ஆனதும் சரி, அசோக் சார் இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஆடி ஒரு சிங்கிள் ஷாட்டு, அதை மற்றவங்களும் சிங்கிள் ஷாட்டாகவே ட்ரை பண்ணி டேயில் ஷூட்டிங், நைட் ரிஹர்சல். நைட்டு வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். 1:30 வரைக்கும் ரிஹர்சல் பண்ணுவேன். மாஸ்டர் பிஹைண்ட் த பிரில்லியன்ட் கொரியோகிராஃபின்ற வார்த்தை யூஸ் பண்ணார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சாந்தனா வந்து ஒரு சூப்பர் டான்ஸர். அவர் ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டராக எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னா தளபதிக்கு ஒரு பாட்டு பண்ணிங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தளபதி தான். இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்து தளபதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டான்ஸுன்றப்போ. ஃபஸ்ட்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். சின்ன வயசில் ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் மாஸ்டராக இன்டென்ஷன் வந்தது அவர் தான் காரணம். ஏன்னா நம்ம அப்பா வந்து அவர்கிட்ட மேனேஜர். அவரை பார்க்கும்போது ஒரு கம்மி பார்க்கும்போது அவர் ஒரு குட்டி ரஜினிகாந்த். 3 இயர்ஸ் பெட்டில் படுத்துட்டேன். பேக் போன் பெயின், L4L5 மசில் பல்ஜ். ஸோ அப்படி படுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அட்லியனை வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னோட டெமோஸ்லாம் பார்த்து ஜி பிரகாஷ் சாருக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க. இனி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சேது. இன்றைக்கி யார் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்னா, ஸோ நம்ம பயங்கரமாக வைப்பில் சுற்றிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா கூட அப்படி சொல்லலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோட கோரியோகிராஃபர் ஸ்ரீ கிருஷ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க, ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் ப்ளூ ஸ்டார்? இல்லை, ஆக்சுவலி ப்ளூ ஸ்டார் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படியே கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நல்ல ட்ரெண்டு ஆயிடுச்சு. அதாவது ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஸ்பெஷலாக போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இத்தனை பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா ஜப்பானில் அந்த பொண்ணுலாம் அந்த ஃபீமேலாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்க போட்டதும் சரி, பங்களாதேஷில் ஆனதும் சரி, அதுக்கப்புறம் இங்கே நம்ம லோக்கல் தமிழ்நாடு டோட்டல் ஃபுல் நிறைய பேர் ஆடினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம மூமெண்ட்டு இத்தனை நாள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி அசோக் சார் இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஆடி ஒரு சிங்கிள் ஷாட்டு, அதை மற்றவங்களும் சிங்கிள் ஷாட்டாகவே ட்ரை பண்ணி, சில பேர் அந்த கிரவுண்டில் போய் அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து அந்த மாதிரியே சில ஹீரோட்டிக் ஷாட் அவங்கள வச்சுக்கிட்டு திருப்பி அந்த டான்ஸும் ஆடி, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தோணுச்சு. ஓகே, இப்போ ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்டார் ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. நானே அமைதியாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மெமரிஸ் வந்து எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சேட்டையை தாண்டி சின்சியர் நான் ரொம்ப. ஏன்னா வந்து ஜெயன் எப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இருக்க போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் இந்த டான்ஸ் வந்த பயங்கர வைபாக இருக்கணும்னு ஜெயன் ஃபஸ்ட் ஐடியா சொல்லிட்டார். சொன்னே சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. பண்ணி நானும் அசிஸ்டன்ஸும் 3 டேஸ் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயுமே நான் ஜெயனை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே ஓகேன்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஆனால் நான் டைம் எடுத்துப்பேன் அதுக்கேற்ற மாதிரி. இல்லைண்ணா நான் ஆனால் அண்ணனோட மென்ஷன் ஒன்று முக்கியமாக இருந்துச்சு. ஜெயனை மென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா, யூஷுவல் கொரியோகிராஃபி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மாஸ்டர், பயங்கர லோக்கலாக இருக்கும், இப்படி தான் அண்ணன் சொன்னார். ஸோ அதை நான் மைண்டில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அதுக்கான ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அரக்கோணத்துலேயே இருந்தோம் 3 டேஸு. ஸோ அதுக்கான ஹோம்ஒர்க்ஸ், அதுக்கான வீடியோஸ்லாம் பார்த்து சரி ஓகேன்னு ஒரு செட்டப் பண்ணி ரஃபாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்ச உடனே இது நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு அப்படின்னா நானே இன்னொரு பெட்டர்மெண்ட் நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்னும் லோக்கலாக நம்ம இறங்கி ஒரு வேறு ஒரு வைப் ட்ரை பண்ணது. ஸோ அந்த 2-3 ஆப்ஷன் பார்த்தோன்னா இது எல்லாமே ஓகே, இது அசோக்கோட பாடி லாங்குவேஜுக்கு எவ்வளோ நீட்டாக செட் ஆகுமோ அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது அண்ணங்கிட்ட ஓகே வாங்கிட்டு பிரதர்கிட்ட போகிறேன், அசோக் பிரதர்கிட்ட போகிறேன். போகும்போது அவங்களுக்கு டேயில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, ரிஹர்சல் பண்ணுற கேப் கிடையாது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா நைட் ரிஹர்சல்ஸ், டேயில் ஷூட்டிங், நைட் ரிஹர்சல். நைட்டு வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி ஆரம்பிப்போம். 1:30 வரைக்கும் ரிஹர்சல் பண்ணுவோம் நாங்கள். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து அசோக் பத்ர் வந்து இதுக்கு முன்னாடி டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு, நல்லாவே ஆடி இருக்காரு. இப்போ சபாநாயகன் கூட ஆடி இருக்காரு, நல்லா ஆட ஆரம்பிச்சார் இப்போ ஒரு. பட் ஆனால் இந்த இவ்வளோ ஃபோக்கு இவ்வளோ லோக்கலாக இறங்கி இது வரைக்கும் பிரதர் ஆனதில்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபஸ்ட் நாள் மூமெண்ட்டை கற்றுக்கிட்டாரு, 2ஆம் நாள் நல்லா எனர்ஜி ஆடிட்டு இருந்தார். பட் இப்படி ஒன்று கொடுப்பாருன்றது எங்களுக்கு டேக்கில் தான் தெரியும். ஏன்னா நாங்கள் ரிஹர்சல் பண்ணும் போதெல்லாம் நல்லா எனர்ஜி ஆடுறாருல, செம்மையாக இருக்குல்ல, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்படி ஒரு இது வைபாகிற அளவுக்கு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, செம்மையாக இருக்குது, வைபாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஆர்டிஸ்ட் தான் இல்லையா, நம்ம என்ன தான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அவர் ஆடணும் இல்லையா. ஸோ அதை டேக்கில் தான் கொடுத்தாரு. டேக்கில் பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்கும் பயங்கர மேஜிக், ஹாப்பியாக இருந்தது. அது இனி ரீல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ அரக்கணம் சாங்ஸ் பற்றி பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தாண்டி மற்ற ஐடியாஸ், மற்ற சாங்ஸில் நாங்களாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுவும் நீங்கள் தான் ஐடியாஸா இல்லை டேரக்டர் ஐடியா? இல்லை, முழுக்க ஜெயனோட ஐடியா. அதாவது ரெய்னி நொடிகள் பொறுத்த வரைக்கும் ஜெயனோட முழுக்க அவரோட விஷுவல்ஸ் அது.
ரொம்ப அழகா இருந்தது. ஆமாம், ரொம்ப அழகா இருந்துச்சு. சில பேர் வந்து அதில் கொரியோகிராஃபி சீக்வென்ஸ் போட்டோன்னே என்கிட்ட கூட சொன்னாங்க, ரயில் நூல்கள் நீங்கள் தான் இது பண்ணி இல்லை இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க டைரக்டரோட ஒரு விஷயம் அது. அரக்கோணம் ஸ்டைல் தான், அந்த அந்த டான்ஸ் மூவ்ஸ் தான் நம்மளோட விஷயம். ஓகே. இப்போ வந்துட்டு அதாவது செட்ல வந்துட்டு ஸோ இந்த இன்சிடென்ட் மறக்க முடியாது. ஸோ என்கிட்ட வந்து இந்த ஹீரோ வந்து பயங்கரமா சேட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா யார சொல்லுவீங்க? ப்ளூ ஸ்டார்லையா? ஆமா. ப்ளூ ஸ்டார்ல ஆக்சுவலி சேட்டன் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி டீமே அப்படி தான் இருக்கும் டோட்டல். ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் இருக்க சரி மாட்டாங்க கூட. உங்களுக்கு க்ளோஸ்னா யார்? அப்படி சொல்லுங்க. டீமில் யார் க்ளோஸ்னா இப்போ பிருத்வி பிரதர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் டெய்லி வேற ஒரு அப்டேட்டுக்காக வேற ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அந்த விஷயம் ரொம்ப பெருசாக தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய பிளான், ஓகே, ஒரு ஓகே. பெரிய பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது டெய்லி இப்போ பேசிட்டு இருக்கோம். நானும் பிருத்வி பிரதரும் பேசிட்டு இருக்கோம். அசோக் பிரதர் அடிக்கடி நான் ஃபோன் பண்ணுவேன், பிரதர் என்ன பிரதர் அடுத்த அப்டேட் அப்படின்னா சூன் சொல்கிறேன் அப்படின்னுவாரு. சாந்தனு பிரதர் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, அதாவது ஒரு கொரியோகிராஃபியை நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு கொரியோகிராஃபி ஹாப்பியாக இருந்துச்சு, டான்ஸ் இதெல்லாம் சூப்பர். பெரிய சப்போர்ட் எனக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் சாந்தனு பிரதர் ஒரு கட்டத்தை தாண்டி அந்த மாஸ்டர் பிஹைண்ட் த பிரில்லியன்ட் கொரியோகிராஃபின்ற வார்த்தை யூஸ் பண்ணார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சாந்தனு வந்து ஒரு சூப்பர் டான்ஸர் அவர். பயங்கரமா பிரதர் வந்து சூப்பர் டான்ஸர். ஸோ அவர் எத்தனையோ மாஸ்டர்ஸை பார்த்தாரு. அவங்க ஃபேமிலியும் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு அவங்க வைஃப். அவங்க wife அவங்களே சூப்பரா கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஆள் வந்து நம்மள இப்படி ஒரு பிரைஸ் பண்ணும்போது, அது நம்மளுக்கு ரொம்ப பெருசா தோணும். இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கே தெரியும். பட் இந்த பிரில்லியன்ட் கொரியோகிராஃபின்ற வார்த்தை வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ்ன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து இத கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போணும். இன்னும் 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 பெருசா, அதாவது கொரியோகிராஃபிலேயே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான தாட் ப்ராசஸ குடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது ஆக்சுவலி அது என் மைண்ட்ல ஏற்கனவே இருக்கு. பட் இவர் அத சொல்லும்போது இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்தடுத்து குடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் வெயிட்டா இன்னும் குடுக்கணும். ஸ்பெஷலா குடுக்குறீங்க. ஆமா, ஆமா. நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப நாங்க வந்து பார்த்தோம் படத்துல. அதாவது ரியல்ல வந்து பேரா இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ரியலாவே பேர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் நீங்க ஏதாவது வாட்ச் பண்ணீங்களா? இல்ல எப்படி போச்சு? ஆக்சுவலி வந்து ரெய்டிங் நொலிகள் ஷூட் பண்ணும்போது நான் அங்க தான் இருந்தேன். ஸ்பாட்ல தான் இருந்தோம். நாங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது ம் எங்களுக்கு அது அது முக்கியமா எனக்கு வந்து சுத்தமா தெரியாது. நான் மேமையும் நம்ம உண்டு, பார்த்தேன். நம்ம வேலை உண்டு ஆமா போயிடுறது. அவ்வளோதான். கீர்த்தி மேம் வருவாங்க. அவங்க ரயில் நொலிகள் சாங் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அரக்கோணம் ஸ்டைலோட இன்செர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பேன். அப்போ அசோக் பிரதர் அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து நின்னு பார்ப்பாங்க. பக்கத்துல அந்த ஃபோட்டோஸ் கூட இருக்கும் இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, என் பக்கத்துலயே நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா நம்மளுக்கு இந்த எதுவுமே தெரியாது. இந்த லவ் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நம்ம அங்க ஒர்க் பண்ணோம். அவங்களும் நீட்டா அவங்க வேலை உண்டு அவங்க, இவங்க வேலை இப்படி தான் இருந்தாங்க. எனக்கு அந்த படம் பண்ணிட்டு ஒரு 2, 3 மந்த்ஸ்ல தான் திடீர்னு மேரேஜ்ன்னு இது எப்போ நடந்திருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு அந்த டச் இல்ல. ஏன்னா நம்ம ஃபுல்லா டைரக்ஷன் சைடு ஜெயண்ணன் சைடும், நீலம் சைடா தான் போயிருக்கோம். அசோக் பிரதர் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ரெண்ட் ஆனாரு. இப்போ மேரேஜ் நியூஸ் வரும்போது ரயிலின் ஒலிகள் சாங் வந்து ப்ரோமோ வருது. ஆமா. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஸோ உங்க டீமோட இருக்கும்போது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ம். ஸோ நீங்க எவ்வளோ ஹாப்பி? உண்மையாவே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த சாங்கோட வைபும் சரி, அவங்க மேரேஜ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. அத தாண்டி அவர் குடுத்த இன்டர்வியூஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எவ்வளோ தூரம் அவங்க நேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர்ன்றது ரொம்ப கிளியரா நம்மளுக்கே புரியுது இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது கண்டிப்பா ஹேப்பியா தான் இருக்கும். ஏன்னா அதுவும் இதுல சேர்ந்தனால தான் இது இவ்வளோ பெரிய வைப் ஆச்சுன்ற கூட நான் ஒரு கட்டத்துல அந்த மாரி கூட சொல்லலாம். ஏன்னா 2 கனெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி இருக்கும். ஸோ இவங்க கூட தான் நான் ஒர்க் பண்ணணும். ரொம்ப பயங்கர ஈகரா வெயிட்டிங் அப்படின்னா எந்த ஹீரோ சொல்லுவீங்க? தமிழ்லயா? தமிழ்ல இல்ல இல்ல எல்லா தமிழ்லனா விஜய் சார். தளபதி தான். அது தளபதி வேற லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்றாப்படி. அல்ல அப்போ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சோகமானது நான் தான். அதாவது என்னன்னா அரசியல் வராரு, அடுத்து நல்லது பண்ண போறோம் இதெல்லாம் ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஃபர்ஸ்ட்டு ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டரா எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா, தளபதிக்கு ஒரு பாட்டு பண்ணிடணும். ஏன்னா வந்து தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தளபதி தான். இப்ப இருக்கிற கரண்ட்ல வந்து தளபதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டான்ஸ்ன்றப்போ. ஸோ எனக்குமே அதுதான் இன்டென்ஷன். பட் தளபதி இந்த மாரி சொன்ன உடனே, ஐயோ தலைவா! ஒரு கோரியோகிராஃபர் ஆடுறத தாண்டி எனக்கு இந்த ஹீரோ ஆடுறது ரொம்ப பிடிக்கும். தளபதி தமிழ்ல. தளபதி தமிழ்ல தளபதி. அதுல டவுட்டே இல்ல பிரதர். ஒரு பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஆடியிருக்கீங்க டான்ஸரா. ஓகேவா? இப்போ ஒரு கோரியோகிராஃபர். ஜர்னி எப்படி இருந்தது? இதுல வந்து இந்த விஷயம்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இது பயங்கர சேலஞ்சிங் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்ததுன்னா, ஆக்சுவலி நான் வந்து +2 முடிச்ச உடனே கார்ட் எடுத்துட்டேன். கார்டு எடுத்துட்டு கார்டு ஆக்சுவலி எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஈஸி பிரதர். கார்டு கிடைச்சது எப்படி ஈஸினா, எங்க அப்பாவுடைய வாரிசு கார்டு தான் எனக்கு குடுத்தாங்க. அது கார்டு கிடைச்சது ஈஸி தான். பட் அதுக்கப்புறம் அந்த கார்டு கிடைச்ச கார்டுக்கு நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா? அது வந்து என்னோட சீனியர்ஸ்னால தான் எனக்கு முடிஞ்சது. ஓ கார்டு எப்படி கிடைக்கும்? அதாவது அப்பா ஆல்ரெடி வாரிசு கார்டு கிடைக்கும். அதாவது ஆக்சுவலி நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆ பே பண்ணி, பே தாண்டி அ இது கிடைக்காது. ஆடிஷன்ல செலக்ட் ஆவணும். இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. பட் நம்ம அப்பா வந்து முன்னாடியே அந்த யூனியன்ல சர்வீஸ் பண்ணதுனால, நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வேணும். அந்த மாரி எனக்கு கார்டு கிடைச்சது வந்து உண்மையாவே மிகப்பெரிய கிஃப்ட் தான். எங்க அப்பாவோட வாரிசு கார்டு தான். அதுக்கப்புறம் பட் டான்ஸர் ஆனதுக்கப்புறம் நெறைய லேர்னிங் தேவை. இப்ப கார்டு ஈஸியா கிடைச்சிச்சு. உடனே குரூப் சொல்ட்டாங்க. பட் அடுத்தடுத்து குரூப்ஸ் தொடர்ந்து சொல்லணும்னா நம்ம அங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா டான்ஸ் ஆடுனா மட்டும் பத்தாது.
நம்ம வந்து ஃப்ரேமில் நிற்க கற்றுக்கணும், லுக் அண்ட் ஃபீலு எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்க போகிறோம், கேப்பில் எப்படி நிற்கணும், எப்படி போய் இம்ப்ரெஸ் ஆடணும், பண்ணணும். டைமிங் இல்லை இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே நம்ம யூனியனில் இருக்க சீனியர்ஸும் சீனியர் மாஸ்டர்ஸும் தான் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. மாஸ்டர்ஸ்ன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பயங்கரமா இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணம்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட ஒர்க்கு நம்ம பெருசா பண்ணல. பட் ஆனா சின்ன வயசுல ஃபர்ஸ்ட்டு நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு இன்டென்ஷன் வந்தது அவர் தான் காரணம். ஏன்னா நம்ம அப்பா வந்து அவர்கிட்ட மேனேஜர். லாரன்ஸ் மாஸ்டர்ட்ட மேனேஜர். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம அவர் வீட்டுக்கு போறது உண்டு. அ ஹாலிடேஸ்னா நான் ஷூட்டிங்கில இருப்பேன். லாரன்ஸ் மாஸ்டர் தெலுங்குல ரொம்ப பிஸி ஹைதராபாத். இப்போ ஆனுவல் ஹாலிடேஸ்லாம் வரும் இல்லைங்களா? 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அங்க தான் இருப்பேன். ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் 15 டேஸ் வருமா, அப்பயும் ஹைதராபாத் போயிடுவேன். அப்போ அங்க ஃபுல்லா ஹைதராபாத்ல மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ போம்போதெல்லாம் டெய்லி அவர் கூட போறது, ஸ்பாட்ல அவர பார்க்கறது, திருப்பி ஈவினிங் வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அவர பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு குட்டி ரஜினிகாந்த் மாரி தான். அது எல்லாரும் சொல்லுவாங்க. கருப்பு ரஜினிகாந்த். ஆமா. அவர் ஒரு குட்டி ரஜினிகாந்த். ஸோ இப்போ அந்த மாரி ஸ்டைலா இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு இம்ப்ரஷன் இருக்கும்ல. என்ன ஸ்டைலா இருக்காரு, போறாரு, வராரு, கொரியோகிராஃபி, டான்ஸு இது வேற மாரி ஃபீல்டா இருக்கு. அப்படி எனக்கு ஒரு லவ் உருவானது அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் நான் அப்படியே டான்ஸ கத்துக்க ஆரம்பிச்சு, அப்படியே சென்னையில அப்படியே டிராவல் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுனா ராபர்ட் மாஸ்டர் தான். ராபர்ட் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ்ல தான் என்ன ஸ்ட்ராங் பண்ணாரே மாஸ்டர். டைமிங் லெவல் சொல்லிக் கொடுக்கிறதாகட்டும், ஆட்டிட்யூட் இந்த மாரிலாம் மாத்திக்கோன்னு சொன்னது ராபர்ட் மாஸ்டர் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் கிட்ட தான் 2, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ராபர்ட் மாஸ்டர் கூட. நெறைய படம் பண்ணுவோம். சிம்பு சார் படம் நெறைய படம் பண்ணியிருக்கோம். ராபர்ட் மாஸ்டர் கூடயும் பிஸியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில 3, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தினேஷ் மாஸ்டர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு 3 இயர்ஸ், 3 1/2 இயர்ஸ் தினேஷ் மாஸ்டர் கூட டிராவல் பண்ணும்போது ஃபுல்லா எல்லாம் பெரிய படங்கள் தான். எல்லாமே ரொம்ப பெரிய படங்கள். அதாவது தமிழ்ல இருக்க பெரிய படங்கள் இருக்கும், ஹிந்தியில இருக்க பெரிய படங்கள் இருக்கும், மலையாளம், கன்னடம் எல்லா பெரிய படங்களும் தினேஷ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரு கூட ஒரு 3 1/2 இயர்ஸ் டிராவல். அப்புறம் ஒரு கட்டத்தில நான் ஷோபி கிட்ட ஒர்க் பண்ணேன். நான் ஷோபி கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி எல்லா கொரியோகிராஃபர்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா லேர்னிங் தானே. எல்லாருக்கூடயும் ஆமா ராபர்ட் மாஸ்டர் தான் லேர்ன் பண்ணியிருப்பேன். தினேஷ் மாஸ்டர் வந்து லேர்ன் பண்ணியிருப்பேன். ஷோபி அண்ணன்கிட்டலாம் நெறைய எல்லார்கிட்டயுமே தினேஷ் மாஸ்டர் நெறைய கத்துக்கிட்டோம். அப்புறம் நான் ஃபைனலா பாஸ்கர் அண்ணன்கிட்டலாம் பயங்கரமா லவ் பண்ணுவாரு பாஸ்கர் அண்ணன். அந்த சாங்க வந்து ரொம்ப நேசிச்சு எடுப்பாரு. அந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஷோபி அண்ணன் வந்து பெருசா விஷுவலா பெருசா இருக்கும்னு பார்ப்பாரு. தினேஷ் மாஸ்டர் கிட்ட விஷுவலும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அத தாண்டி டிசிப்ளின் எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அளவுக்கு பேசணும், அவங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும், இந்த மாரி விஷயம். ராபர்ட் மாஸ்டர் கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ அவர் ஆடி காட்டும்போது, அது சின்ன மூவ்மெண்ட்டா இருந்தாலும் அவ்வளோ எலிவேட்டா இருக்கும். சும்மா ஒரு செஸ்ட் அடிச்சாருன்னா, அப்படி இருக்கும். என்ன இது செம்ம ஸ்டைலா இருக்கு. ஆனா, அது ஒரு சின்ன மூவ்மெண்ட்டா தான் இருக்கும். ஆனா, அவர் ஆடி காட்டும்போது அது பயங்கர ஏன்னா ராபர்ட் மாஸ்டர் ஆடும்போது எனக்கெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கு. ஆனா இவ்ளோ ஸ்டைலா ஆடுறாரு அப்படின்ற மாரிலாம் இருந்திருக்கு. நீங்க கோரியோகிராஃபர் ஆனதுக்கப்புறம் ஸோ இவங்கலாம் எனக்கு கால் பண்ணி, ஸோ இவ்வளோ இப்படி பேசினாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்னு எத சொல்லுவீங்க? மாஸ்டர் சொல்றீங்களா? இல்ல ஜெனரலா யாரா? மாஸ்டர். ஓகே. இப்போ மாஸ்டர்ஸ் நீங்க இவங்க கிட்ட தான் லேர்ன் பண்ணிட்டு ஆமா, வந்திருக்கீங்க. ஆமா. ஸோ அவங்க சொல்லும்போது இன்னும் ஹாப்பியா ஃபீல் ஆயிருக்குமே! கண்டிப்பா. அதாவது இப்போ வரைக்கும் டூ பி ஃபிராங்க் என்னன்னா, நான் பெருசா யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேன். அதாவது குரூப் ஆடும்போது ஆனதோட சரி. மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கான விஷயம் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி ஒரு சேடான இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பெட்ல படுத்துட்டேன். பேக் போன் பெயின். L4, L5 மசில் பல்ஜ். ஸோ அப்படி படுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி என்னோட கிக் ஸ்டார்ட் வந்து அட்லி அண்ணன். அட்லி அண்ணன் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னோட டெமோஸ்லாம் பார்த்து, ஜிவி பிரகாஷ் சாருக்கு இன்ட்ரோ குடுத்தாங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. டெமோஸ்லாம் பார்ப்பாரு, "நல்லா இருக்குமா? கரெக்ட்டான சாங் மாட்டும்போது நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா போயிருந்துச்சு. விஷால் சார் எப்போ போனாலும் பேசிட்டு, "சொல்றேம்மா என்னோட டைரக்டர்ஸ மீட் பண்ணு, ஒர்க் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாசிட்டிவா போயிடுச்சு மாஸ்டர் ஆன உடனே. ஒரு 6 மந்த்ஸ் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இந்த மாரி நெறைய ஸ்டார்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து தினேஷ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஷோபி நட்டது. ஸோ அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரெடியா இருந்தாங்க. நான் ஏன் அவங்கள திடீர்னு பார்க்காம போனேன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆ திடீர்னு ஒரு சின்ன பேக் பெயின். அந்த பெயின் சரி ஒரு நாள்ல சரியா, 2 நாள்ல சரியான்னு நெனச்சேன். பார்த்தா அது ஒரு 8 மாசம் பெட்லயே படுக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் அது ரிகவரி ஆவறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யோகா ஒரு 4 மாசம். அதான் கிட்டத்தட்ட 1 1/2 இயர் டூ 2 இயர்ஸ் எனக்கு அந்த ட்ராவல். இப்ப அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அட்லி அண்ணன் எங்கேயோ போயிட்டாரு. விஜய் சாரோட 3வது படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சிவகார்த்திகேயன் சார் வந்து அது பீக்ல வச்சு, விஷால் சார் எப்பவுமே அவரு ஸோ இந்த மாரி ஒரு இதுல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட டிராவல் பண்றதுக்கான ஒரு விஷயம் இதாயிடுச்சு. அந்த கேப்ல தான் எனக்கு இந்த 4 இயக்குனர் ஃப்ரெண்ட்ஸு இவங்கலாம் இப்போ ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிடையும் அந்த பேக் போனையும் உட்டா, நான் என்னோட டேஸ்ல ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப இதுக்கப்புறமும் தொடர்ந்து எனக்கு ஒர்க் இருக்கு. அதான் சொல்றேன் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கோம். பட் அந்த படங்கள் அந்த டீம் அந்த அவ்வளோ பெரிய ஸ்கேல்ல இருந்தவங்க மிஸ் ஆனதுக்கு காரணம் வந்து என்னோட பேக் பெயின். அப்புறம் அது பேக் பெயின்லேருந்து நான் ரிகவரி ஆகி வந்து அணுகலான்றதுக்குள்ள கோவிட். ஸோ இந்த 2ம் தான் இந்த டிலேக்கு காரணம். ஓகே ப்ரோ. இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து டான்ஸ் ஆடியிருக்கணும், ஆடிஷன் போய் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப வந்து சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் பயங்கர பிளாட்ஃபார்மா ஆமா, இருக்கு. ஆமா, ஆமா. ஸோ அதுல வந்து நீங்க பார்த்து பயங்கரமா இவங்க சூப்பரா பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு சான்ஸ் குடுக்கணும் அப்படின்னு யாருக்காவது ஆசைப்பட்டுருக்கீங்களா? அப்படி யாரையாவது கூப்பிட்டுருக்கீங்களா? அது ஆக்சுவலி நெறைய ஆசைப்பட்டுருக்கேன்.
பட் கூப்பிடுறதுக்கான வாய்ப்புன்றது இப்போ இப்போ மேபி கொஞ்சம் நான் டிசிஷன் எடுக்க அலோவ் பண்ணுறாங்க டைரக்டர்ஸ். ஏன்னா முன்னாடி வந்து அவங்க நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் கொடுக்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம பண்ணணும், அடுத்து ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். பட் இன்ஸ்டாகிராமை பார்த்து நான் கண்டிப்பாக இனிமேல் கூப்பிடுவேன். சரி, அது ஓகே பண்ணியிருக்கேன். ப்ரோ. ஏன்னா நிறைய பேரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் நீங்க இப்போ நான் வந்து கொரியோகிராஃபர் ஆக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபீல் பண்றாங்க? இல்லை என்னன்னா இப்போ டான்ஸராக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கும், மாசமான ஒரு வருமானம் இருக்கும். அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன் நான் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகுன்றது எப்படின்னா, நான் வந்ததே டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் தான். நான் எப்பவுமே குரூப் டான்ஸராக பெருசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரெண்டில் நிறைய சாங் ஆடியிருக்கேன். அந்த டைமில் நான் தொடர்ந்து சாங்ஸ் ஆடியிருக்கேன். பட் இன்னும் நல்லா ரிஸ்ட் ஆயிருக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு விக்னேஷ், சதாம்லாம் வந்து 2 பேரும் எப்பயும் ஆமா, சொல்லுவாங்க. 2 பேருமே எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க. எல்லா பாட்டுலயுமே அந்த தெரியும். மாதிரிலாம் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்மளும் தொடர்ந்து குரூப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா என்னோட இன்டென்ஷன் வந்து வேற டான்ஸ் மாஸ்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா நானே தான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு எங்கேயும் எந்த ப்ராப்ளமும் நடக்கல. எந்த டான்ஸ் மாஸ்டர் நானே சொல்லிட்டு வந்துருவேன். ஏன்னா எனக்கு இன்னும் வேற ஏதாவது லேர்ன் பண்ணணும். அதான் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டோன்னு கிடையாது. அவங்க அடுத்தடுத்து அவங்களும் லேர்ன் பண்ணி இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கலக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் மாஸ்டர். பட் நம்ம வேற ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்கும்போது நம்மளுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நானே நான் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஸோ இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது மறுபடியும் நம்ம அங்கே பேக். ஏன்னா ஃப்ரண்ட்ல ஆடுறவன் இருப்பான். பட் அதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். நம்ம இன்னொரு மாஸ்டர் கிட்ட பெரிய முன்னாடிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு புது மாஸ்டர் கிட்ட போகும்போது நம்ம பேக்ல தான் ஆடி ஆகணும். ஏன்னா அவங்களும் சூப்பர் டான்சர்ஸ் தானே, முன்னாடி ஆடிட்டு இருப்பாங்க. பட் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அங்கே போனால் நம்ம முன்னாடி ஆடலாமே. இதுதான் என்னோட, அதாவது இத்தனை சாங் அவங்க அவங்க தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஏன் தெரியலன்னா, இதை நான் பார்த்தது கிடையாது. நான் பட்டுன்னு பின்னாடி போய் ஆடிடுவேன். ஏன்னா எனக்கு என்ன அந்த மாஸ்டர் கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணுமே தவிர, முன்னாடி ஆடி எனக்கு எந்த யூஸ் இல்லை. ஏன்னா என்னோட ஃபியூச்சர் வந்து இது கிடையாது. டான்ஸாக இருக்கணும், நான் கொரியோகிராஃபராக தான் வந்தேன். எனக்கு இந்த மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஒர்க் லெவலும் தேவை. அதுக்கு நான் பின்னாடி ஆடுறேன், முன்னாடி ஆடுறேன். அதில் இருக்கேன் இல்லைன்றது எனக்கு. அதாவது முன்னாடி ஆடல. பட் ஆனா இப்போ முன்னாடியே வந்துட்டீங்க கொரியோகிராஃபரா. அது ப்ளூ ஸ்டார். நைஸ் ப்ரோ. இப்போ வந்து டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டான்ஸ்ல இது ஒரு ப்ளஸ், இது மைனஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நம்ம வந்து இப்போ இன்னொருத்தவங்க லேர்ன் ஆகுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க. இப்போ இது ப்ளஸ்ஸுப்பா, இது மைனஸ், இத பண்ணாதீங்க, இத பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சினிமாவில் டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சினிமாட்டிக் ஸ்டைலை கற்றுட்டு தான் மற்ற ஸ்டைல் கற்றுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம் வேணாம். எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது சில பேர் வந்து இந்த ஃப்ரீ ஸ்டைல்ஸ்லாம் கற்றுட்டு வந்துருவாங்க. ஹிப்ஹாப்பு, ஜாஸ், சல்சா இதெல்லாம் கற்றுக்கும் என்ன ஆகும்னா, பாடி லாங்குவேஜ் அந்த பாடி பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நீங்கள் சினிமாக்குள்ளே வரும்போது நீங்கள் என்னதான் சினிமாட்டிக் ஸ்டைல் ஆனாலும் அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கும். இது இங்கே தவற முடியுது, புரியுதுங்களா? ஒரு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான விஷயம் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லாங்குவேஜ் வரணும் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கும்போது இன்னும் பெருசாகும். நீங்க அத கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபீல்ட்லயே ஹீரோஸும் இருக்காங்க, டான்சர்ஸும் இருக்காங்க. ஸோ அது தப்பு கிடையாது. அவங்க தப்பு கிடையாது. பட் அத கத்துக்கும்போது ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிடுறாங்க. அத போயிடுறாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லாங்குவேஜ் தான். ஃபிலிம் லாங்குவேஜ் டான்ஸ் அந்த சினிமாட்டிக் டான்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எத கத்துக்கிட்டாலும், அது அந்த லாங்குவேஜ்க்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு. ஓகே. இப்போ நீங்க சொன்னது எப்படின்னா, நீ போய் படிச்சுக்க எது வேணாலும், வேலை பார்க்கும்போது புதுசா தான் ஆரம்பிக்கணுன்ற மாரி இருக்கு. அதுதான். சரி ப்ரோ. இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இப்போ என்ன இது டான்ஸ்லாம் ஆடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ரிலேட்டிவோ இல்ல யாரோ சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அவங்களே இப்போ வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்ப்பா, செம்மப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு மெமரிஸ். கண்டிப்பா. என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் யாரும் ரொம்ப நெகட்டிவா சொன்னதில்ல. இப்போ பயங்கர ஹைலைட்டடா ஒரு 6 ப்ராஜெக்ட் வந்து நீங்க கமிட் ஆகியிருக்கீங்க. ஸோ ஆனா அஃபிஷியலா வரலன்றதுனால நீங்க என்கிட்ட சொல்ல மாட்றீங்க. ஸோ என்ன? 6லாம் கிடையாது. ஒரு 4, 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோ இருக்கு. 1 தான் ப்ரோ அதிகமா சொன்னேன். இல்ல அதான் 4, 5 நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ஸ்ட்ராங்கான எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட் தான். நல்லா பண்றதுலாம் நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் ஆனா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ பேர் சொல்லலாம். ஹரிஷ் கல்யாண் படம் அடுத்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான படத்துல நல்ல ஒரு ப்ரொமோ சாங், நல்ல பெரிய அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஹரிஷ் கல்யாண் சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து சுழல் 2 உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் தெரியும். அப்புறம் உரியடி விஜயகுமார் சார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துலயும் நம்ம முடிஞ்சிருச்சு அது. ஆமா. இன்னும் வரல. அதுவும் நம்ம தான் பண்ணோம். அப்புறம் தண்டகாரண்யம் முடிச்சிட்டோம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீலம்ல தண்டகாரண்யம் முடிச்சிட்டோம். இப்போ அதான் இப்போ வந்து எனக்கு டான்ஸே ஆட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ என்ன வந்து உங்ககிட்ட குடுத்துட்டாங்க. ஆமா. பட் ஆனா என்ன எவ்வளோ சிம்பிளா, சூப்பரா ஆட கண்டிப்பா குடுப்பீங்க? பிரதர். அதான் இப்போ நான் வந்து 4 டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன் இல்லையா? இந்த 4 டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணது இல்லாம, நான் ஒரு 4, 5 கொரியோகிராஃபர்ஸ பயங்கரமா பார்த்துருக்கேன். ராஜ்சந்திர மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், சிவசங்கர் மாஸ்டர்ன்னு சிவசங்கர் மாஸ்டர்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சிவசங்கர் மாஸ்டர். அவர்லாம் வந்து அதாவது இப்போ இந்த மாரி டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட வந்தாங்கன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, யார் வந்தாலும் அங்க ஆடிடுவாங்க. ஏன்னா, அ மத்தவங்க வந்து மத்தவங்க கொரியோகிராஃபினா அந்த டான்ஸ் இருக்காது. ஆனா பிரபுதேவா மாஸ்டர் வந்துட்டாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா எந்த ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும் வைப் ஆடி அ அ அதுதான் அதுதான் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டமா தான் இருக்கும் அப்படின்றது, அவர் வந்து 2.1ல வந்து டிசைட் பண்ணல. அவர் ஜென்டில்மேன்லயே டிசைட் பண்ணிட்டாரு. அது மிஸ்ஃபயர் ஆயிருந்தா, இன்னைக்கு சங்கர் சார்ன்ற இவ்வளோ பெரிய விஷன் இருக்குல்ல, இது இருந்திருக்காது. ஸோ அப்ப அந்த மாரி எனக்கான விஷன் என்னன்னு இருக்குன்னா, நான் ஆரம்பத்துல இருந்து இப்ப நான் பைரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன்.
பைரின் ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நான் இங்கே எப்படி இருக்கணும், பைரின் ஒரு நியூ கமர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறாங்க, பெருசாக ரிலீஸ் ஆகுது வர 23rd. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறனோ, நான் பண்ண படத்துலேயே பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலாம், ஆர்டிஸ்ட் நான் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். அதாவது எனக்கு இது வேணும்னா எனக்கு இது வேணும் எனக்கு. பட் அவங்க தக்க ரீசன் சொன்னாங்கன்னா ஓகே சூப்பர். ஏன்னா வந்து ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, இல்லை படத்துக்கு இது தேவையில்லைன்ற அப்போ ஐ ஷுட் பி சைலண்ட். பட் அதை தாண்டி அது ப்ளஸ்ஸாக இருந்து சின்ன சின்ன விஷயங்களால் அது ஏதாவது அவாய்ட் ஆகுதுன்னா அதை எவ்வளோ புஷ் பண்ணணுமோ நான் ட்ரை பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, ஒர்க் லெவலில் ரிஹர்சல் பண்ணி தூக்கிட்டு போகிறதாலும் சரி, அதை நான் ரொம்ப புஷ் பண்ணுவேன். ஏன்னா அது நம்மளோட ப்ராடக்ட், என்னோட ப்ராடக்ட்டும். ஸோ அப்போது வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் புஷ் பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். ஓகே. இப்போ வரையும் நான் இவ்வளோ சாங்ஸ் பார்த்துருக்கேன். ஆனா இந்த சாங்ஸ் மாரி நான் ஒண்ணு பண்ணணும். இந்த சாங் மாரி ஒண்ணு பண்ணணும். ஆமாம். இந்த சாங் மாரியே நான் ஒரு கொரியோகிராஃப் பண்ணணும். அப்படின்னா எந்த சாங்? அது ஒரு சாங் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சாங் இல்லை தான் இல்லை உண்மை சொல்லணும். உண்மை உண்மை இல்லை பிரதர். அது ஏன்னா வந்து என்ன மேட்டர்னா, இப்போ வந்து நான் வந்து இப்போது அரக்கோணம் ஸ்டைல் பண்ணிட்டதுனால எனக்கு ஃபோக்கு தான் வருன்றது கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து வெஸ்டர்ன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது படத்தில் பண்ணது வேறு, பர்சனல் வீடியோஸ் நிறைய இருக்குது. நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ் குடுத்துருங்க போட்டுறலாம். கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போட்டிங்கன்னா எனக்கும் ப்ளஸ் அது. ஆக்சுவலி ஓகே. நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெஸ்டர்ன் அடிப்பேன். பட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகி ஹிட்டான சாங் வந்து ஃபோக்கு. இப்போ தினேஷ் மாஸ்டர் லைஃப்லையும் இதுதான். தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் டான்ஸர். ப்ரோ மாஸ்டர் பக்கத்தில் ஈக்குவலாக ஆடிருப்பார். நிறைய சாங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பழைய சாங்ஸ்லாம். பட் நான் அவர் ஃபேமஸ் ஆனது ஃபுல்லாகவே ஃபோக் சாங்ஸ். நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்க. தினேஷ் மாஸ்டர் எல்லாமே நிறைய ஃபோக் சாங்ஸ். ஸோ அப்போது அது எப்படி வேணால் வாய்ப்பு வரலாம். பட் இப்போ ராஜ்சுந்தர் மாஸ்டர் எந்த சாங் கொடுத்தாலும் ஒரு மாதிரி பயங்கர மெச்சூரான ஃப்ரேம்ஸு, ஒரு இம்பேக்டை கொண்டு வந்துடும். அந்த சாங்க்கு என்ன மேபி ஃப்யூச்சரில் நான் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எந்த மாதிரி சாங் வந்தாலும் இனஃப் மெச்சூர் டு ஹேண்டில் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஃபோக் சாங் கொடுத்தா இந்த ஃப்ளேவரில் வந்துடும். ஒரு வெஸ்டர்ன் சாங் கொடுத்தா இப்படி ஒரு டேர்ம் கொடுக்குறாப்புல. ஒரு ஒரு கிளாசிக்கல் சாங் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விஷயம். ஒரு லிரிக்கல் இப்போ ஒரு டோட்டலாக அவுட் ஆஃப் ஸ்டாண்டில் ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸில் ஒன்று பண்ண. பட் அதையும் ஏன்னா எல்லாத்துக்குமே இல்லை ஹோம்ஒர்க் தான். இப்போ எல்லாமே எனக்கு தெரியுன்றது நான் சொல்ல. பட் எல்லாமே இப்போ நான் பண்ணதே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன்ற வார்த்தை எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ளூ ஸ்டார் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நல்ல பேர் தான் எடுத்திருக்கேன். அது காரணம் என்னன்னா, நான் ஹோம்ஒர்க் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறேன். ஹோம்ஒர்க் ஏன்னா படித்தா தான் எக்ஸாம் எழுதணும். ஹோம்ஒர்க் பண்ணி தான். நான் ஸ்டேட் ஆஃப் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது. இல்லை நான் கேட்டுருவேன், ப்ளீஸ் சார் எனக்கு நைட்டாவது ரிஹர்சல் கொடுத்துருங்க, எனக்கு ஸ்டேட் ஆஃப் ஸ்பாட்டுக்கு வரதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்றது நான் கிளியராக சொல்லிவிடுவேன். ஓகே ப்ரோ. ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்ககிட்ட பேசினது. ஸோ நீங்க இன்னும் நினைச்ச இடத்துக்கு அடையறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஓகே. லூசு பெண்ணே மாதிரியா? அப்படி ஓகே. 1 2 3 4 5 6 7 8. ஓகே என்ன அவ்வளவுதானா? அவ்வளோதான். ஓகே. Ready? சூப்பர். 5 6 7 8. அவ்வளவுதானா? ஓகே ஈஸியா காப்பாத்திட்டீங்க. ஈஸியாக கேட்டு ஈஸியாகவே கொடுத்துட்டேன். Thank you so much. தேங்க்யூ. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 ஆலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃப்ளெக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.